இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடையினேற்ற நாமத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். யோவான் புஸ்தகம் வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கலர நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடன் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காண்கும், அவரை குத்தினவர்கள் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஓமேகமும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திலோகம் பற்றுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தின் வழியாக நம்மளோடு பேசுவாராக. இந்த வசனத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து என்று இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் யோவான் சுவிசேஷகன் ஆரம்பிக்கிறான். வெளிப்படுத்தினதிலிருந்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தார் அப்படின்னா, நாமளோ பாவிகளாக இருந்தோம். இயேசு நம்மிடத்தில் அவருடைய இரத்தத்தினாலே நம்மேல் அன்பு கூர்ந்து அவருடைய இரக்கத்தினாலே நம்மளை ரட்சித்திருக்கிறார். ரட்சித்த அவர் இந்த பூமியிலிருந்து நம்மளை விடுவித்து பாதுகாத்து இன்னும் அவருடைய வருகையில் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கலிலேயாகிய புருஷர்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பதாக வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பவும் வருவார் என்று வேதவசனம் சொல்லுது. அதேபடிதான் இந்த வேத வசனத்தில் 7வது வசனத்தில் மேகங்களுடன் வருவார். மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு அதே மேகங்களோடு வருகிறார். ஏன் வருகிறார் என்றால், உன்னையும் என்னையும் மேகங்களோடு எடுத்துக்கொள்வதற்காக. அதற்கு நீயும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரனை சகோதரியை, நம் மேல் தேவன் நம் மேல் இவ்வளவாக நேசித்திருக்கிறார். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த குமாரன் மேகங்களோடு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த இயேசு திரும்பவும் அப்படியே வருகிறார். நாம் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துடைய வருகையில் குற்றமற்றவர்களாய் காத்து அவருடைய வருகைக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க கர்த்தருக்கு ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.